எனக்காய் கரைபவர் நீரே. கரங்களை உயர்த்தி பாடுமா? நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. தகப்பனே, அருமையான நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வேலையில் மட்டுமாய் நல்பத்தில் உலாவி ஆசீர்வாடி கிரியை செய்தமைக்காக நன்றி. மீதமுள்ள வேலைகளை பொருட்படுத்துகிறோம். இது பேசு நாங்கள் கேட்கட்டும். எங்களை உங்களுடைய பொறுப்பார்த்து சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவதாக, பெரிய காரியங்களை செய்வதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடனே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கடந்து சொல்லுவோம். எடுத்து வாசிங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சபையார் எல்லாரும் சேர்ந்து தனிச்சு வாசிக்காம யாவரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இந்த அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்களா? படிக்கலாமா? இந்த மாச வாக்குத்தத்தம் படிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். அல்லேலூயா. ஜெபம் அல்லேலூயா. என்னுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலும் கூட வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த கால வேளையில நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாச ஜீவியம் எவ்வாறாக இருக்கிறது? ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடிகிறது. எதனால கர்த்தர் இந்த வார்த்தையை அங்க சொல்றார்? அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். விசுவாசத்தில் வல்லவனான பின்புதான் ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் விருத்தடைய வைத்தார். கைது அருகே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஊழிய அழைப்பை கொடுக்கும் போது 75வது வயசுல கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கிறார். 75 வயசுல கூப்பிட்ட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும் போதுதான் புத்திர சந்தானத்தை கொடுக்கிறார். ஒரு ஈசாக்கு என்கிற பிள்ளையை கொடுக்கிறார். அப்படியானால் இந்த 25 ஆண்டு காலத்தினுடைய கால தாமதம் ஏன்? 75 வயசுல கூப்பிட்ட ஆண்டவர் ஆபிரகாம் எத்தனை வயசுல கொடுக்கிறாரு? 100வது வயசுலதான் புத்திர சந்தானமே கொடுக்கிறார். ஏன் அவ்வளவு காலதாமதமா தந்தார்? அதற்கான காரணங்கள் என்ன? இன்றைக்கு நாம நம்மை சம்பந்தப்படுத்தி இந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் அந்த மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட வெறும் 40 நாள்ல கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் 40 நாளுக்குள்ள போக வேண்டியவங்க 40 ஆண்டு காலமா வனாந்தரத்துல சுத்தி 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 நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் கானான் தேசத்துக்கு வந்தார். ஏன் இந்த 40 நாட்கள்? மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏன் 40 நாட்கள் 40 ஆண்டு காலமாய் மாறினது? காரணம் அவங்களுடைய முறுமுறுப்பு, ஆண்டவரை கோபப்படுத்தினது, எரிச்சல் அடைய வைத்தது,
ஊழியக்காரங்க விரோதமா பேசுனது, இப்படி ஆண்டவருக்கு பிரிவில்லாத காரியத்துக்கு அவங்க இடம் கொடுத்ததுனாலதான் 40-400 மாறிச்சு. சத்தமா கைதி விரலையே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில இன்றைக்கு நாமும் பல எதிர்பார்ப்புகளோடு இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் எவ்வளவு காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் கூட எனக்கு நீங்க என்ன பண்ணல, ஒரு வழி திறக்கலையே, இன்னும் கூட எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யலையே, எப்ப என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீங்க, எப்ப என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பீங்க, எப்ப எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்க, இவ்வளவு காலமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேனே, என் பிள்ளைங்க இன்னும் ஆலயத்துக்கு வரலையே, இவ்வளவு காலமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேனே, என் கணவர் குடிய விடலையே, இவ்வளவு காலமா நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேனே, என் கடன் பாரம் அடையவில்லையே, எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, என்னுடைய வீடு வேலை முடியவில்லையே, இடம் விற்கலையே, வர வேண்டிய பணம் தடைப்பட்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஆகணும், எப்போ தடை நீங்கும், எப்போ வழி திறக்கும், எப்போ கர்த்தர் பார்வையை காட்டுவீங்க, எப்போ எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்கன்னு சொல்லி பல கேள்விக்குறிகளோடு எதிர்பார்ப்புகளோடு காலங்கள் வருடங்கள் கடந்து சென்றோம். மனவேதனையோடு இன்னைக்கு இந்த கூட்டத்தை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஏன் நமக்கு காலதாமதம்? இந்த காலதாமதத்துக்கு வரத்துக்கான காரணங்கள் என்ன? இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியான ஒரு விடையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்னைக்கு ஆபிரகாம் குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை நாம் படிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இந்த 1ஆம் வசனத்தை கர்த்தர் பேசுறாரு தரிசனத்துல. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உன்னை சுத்திலும் கேடகமா இருக்கிறேன், என் அனுமதி இல்லாம உனக்கு ஒரு தீங்கு நடக்காது, உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், உனக்கு வேலைக்காரங்க இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் ஆடு மாடுகள் பெருக்கத்தை காட்டிலும் நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்லும் போது ஆபிரகாம் கேட்கிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, இது ஒரு குறை இருக்குது என்கிட்ட, பிள்ளை இல்லாம இருக்கிறேன். அல்லேலூயா. அது ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர், அவனு நான் என் பிள்ளையா நான் நினைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. கைதி விரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் படி, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. அல்லேலூயா. கவனிக்கணும், இங்க கர்த்தர் முதலாவது ஆபிரகாம் கிட்ட என்ன பண்றாரு? உனக்கு ஒரு கர்ப்பத்துக்கு அணைய கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. வீட்டுல வளர்க்கிற வேலைக்காரன் எலேசர் அவன் இல்ல, உனக்கு கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. எலேசர் இல்ல, ஈசாக்கு தான் உனக்கு சுதந்திரவாளின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கைதி விரலையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு? நமக்கு ஆடுகள் பெருக்கத்தை கொடுத்தார், மாடுகளை பெருக்கத்தை கொடுத்தார், வேலைக்காரங்களை கொடுத்தார், இவ்வளவு செல்வத்தை கொடுத்துட்டார். ஆனா நமக்கு ஒரு குறைபாடு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டாரு ஆபிரகாம்? நமக்கு பிள்ளை பிறக்காது, அதனால வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிள்ளையா வச்சுக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆபிரகாம் வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் புரிய வைக்கிறார், தெளிவுபடுத்துகிறார். அப்படி இல்லை ஆபிரகாமே, இதெல்லாம் கொடுத்த நானு அதை கொடுக்காம இருப்பேனா? ஆமென். இதெல்லாம் செஞ்ச நானு அதை செய்யாம இருப்பேனா? உனக்கு கர்ப்ப பிறப்பாகிய ஒரு மகன் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் நீங்க தெளிவா என்ன செய்யறாரு? இந்த 15ஆம் அதிகாரத்துல தெளிவா கர்த்தர் பேசுறாரு. கைது ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம், இந்த வசனத்தை கேட்ட ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை அவன் என்ன பண்றான்? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறான். 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கொடுப்பேன்னு என்ன பண்ணிட்டாரு? வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு. கைது விரலையே சொல்லுங்க. வாக்கு தத்தம் என்ன? அதை முழு நிச்சயமா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் முழு நிச்சயமா என்ன பண்ணா? விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு வார்த்தை நம்ம கொடுத்தாருன்னா, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அதை முழு நிச்சயமா நம்பி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து அறிக்கை செய்யணும். அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும், கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரையிலும் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்?
பிடித்து கொண்டு ஜெபித்து அறிக்கை செய்யும் போதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் பலிக்கும். ஆண்டவர் சத்தம் ஒரு அழியை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுகிறார். 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு சொன்னா தன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். 15ஆம் அதிகாரத்துல யாருடைய வார்த்தை ஆபிரகாம் கேட்டாரு? ஆண்டுடைய வார்த்தை கேட்டாரு. 16ஆம் அதிகாரத்துல மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். 2ஆம் வசனம் படிங்க. 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாத மலடியா இருக்கிறேன். கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். அவளால் ஒரு புத்திர சந்தானம் உண்டாகி என் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். கவனிங்க. 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பை தருவேன் சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. ஆனா 16ஆம் அதிகாரத்துல இப்ப சாராய் ஆபிரகாமுடைய மனைவி என்ன பண்றாங்க? வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறாளே ஆகார், எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார், அவளை உனக்கு என்னவா கொடுக்கிறேன்? மனைவியா கொடுக்கிறேன். அவன் மூலமா ஒரு பிள்ளை செல்வம் உண்டாகும்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? இல்ல சாராய் அவசரப்படாத. ஆண்டவர் என்ன பண்ணார்? தரிசனத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஒரு பிள்ளை செல்வம் தருவேன்னு சொன்னார். அவர் சொன்னா அதை கட்டாயமா நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அதை செய்வார். அவசரப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணிருக்கணும்? இவரு புத்திமதி சொல்லியிருக்கணும், ஆலோசனை சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? அங்க ஆண்டோடைய வார்த்தையை காட்டிலும் சாராளுடைய வார்த்தை தான் அவருக்கு பெருசா இருக்குது. கவனிக்கணும் பிரதர் சிஸ்டர். இந்த கால வேளையில நன்றாக அறிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனைவியே உன் புருஷனை என்ன பண்ணும்? எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படியணும். புருஷனே உன் மனைவி இடத்துல நீ அன்பா இருக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் உன்னுடைய புருஷனுடைய வார்த்தையோ அல்லது மனைவியினுடைய வார்த்தையோ தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்ப்பதமா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சொல்லு கலந்தா புரிதுன கை தூக்குற அலையை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கணவன் மனைவியா நீங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரெடியாகி வரீங்க. கணவன் என்ன பண்றாரு? லேட் பண்ணி நேருகிறார். மனைவியாகி நீங்க என்ன பண்ணணும்? அவர் லேட் பண்றாருன்னா நீ பாட்டு கிளம்பி வந்ததே. அல்லேலூயா. என் மனைவி ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. கணவன் நீ என்ன பண்ணணும்? ரெடியாக நேரம் சர்ச்சுக்கு வந்துடணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாஸ்டர் 2 பேருக்குள்ள சண்டை வர வச்சுருவாரு அப்படி நினைக்காத. நான் வசனத்தோடு உனக்கு ஆலோசனை சொல்றேன். பைபிள் வசனம் என்ன சொல்றது தெரியுமா? ஆயத்தமா இருக்கிற கணவனோ மனைவியோ யார் ஒருத்தவங்க ஆயத்தமாக்குறாங்களோ அவங்களதான் வருகையில் எடுத்துக்கொள்வார். பைபிள் இருக்குதா இல்லையா? அப்படி சபைக்கு வரத்துக்கு ஆயத்தமா இல்லைன்னா வருகைக்கு இப்படி எப்படி ஆயத்தப்படுவேன்? ஆலய ஆராதனை வருவதுக்கே நீ ஆயத்தமா இல்லைன்னா ஆண்டோட வருகையில எப்படி ஆயத்தப்பட முடியும்? அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டோடைய காரியத்தை சொல்றேன். உலக பிரகாரமான ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ வேற நிகழ்ச்சிக்கோ நான் சொல்ல வரல. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ லேட்டா வரக்கூடாது. வேலைக்கு லேட்டா போவியா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, இந்த காலவேளையில நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இங்க கர்த்தர் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமோடு கூட சொல்லியும் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார்? அந்த வார்த்தையை அவர் கேட்டுட்டு இருந்தோம். சாராளுடைய வார்த்தையை மிகைப்படுத்தி மனைவியினுடைய வார்த்தையை மிகைப்படுத்தி என்ன பண்ணாரு? வேலைக்காரிய மனைவியா எடுத்துக்கிட்டார். அதுதான் குடும்பத்துல பிரச்சனையே. அல்லேலூயா. குடும்பத்துல இப்ப போர்க்காலம் வெடிக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது? ஆகார் கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆகாருடைய மனசுல இப்போ ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. நானும் ஆபிரகாமுக்கு மனைவி தானே, சாராளியே என்னை ஒரு அடிமை பெண்ணாவே பார்க்கறாங்கன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். நல்லா கவனிச்சீங்களா? இப்ப குடும்பத்துல கலவரம் வர ஆரம்பிச்சிருச்சா? எதனால? நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியும் அவருடைய வசனத்தும் நீ அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்காம உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால வீட்டுல நீ குடும்பத்துல கலவரம். அல்லேலூயா. பிரிவினை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, ஆகார் வீட்டை விட்டு ஓடி வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சூழ்நிலையாக ஏற்பட்டது. பின்பு அவங்க வீட்டுக்கு வராங்க. 2வது விஷயம். ஆனா இப்படிப்பட்ட குடும்பத்துல கலவரங்கள் பிரச்சனைகள் வர காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம
மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போதுதான் அங்கே இந்த பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக கர்த்தர் ஆபிரகாமோடு கூட திரும்ப என்ன பண்றாரு? இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். படிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். கவனிங்க, கர்த்தர் முதல்ல என்ன பண்றாரு? உன் கர்ப்ப பிறப்புக்கு நான் ஒரு கர்ப்ப பிறப்பே சுதந்திரவாளின்னு சொல்லி 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசினார். ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னாரு? எலியேசர் உமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா, வேலைக்காரன் எலியேசர் இருக்கிறான்னு சொன்னார். இப்ப ஆபிரகாம் ரெண்டாவது என்ன சொல்றாரு? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. நல்லா கவனிக்கணும், உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கர்ப்ப பிறப்பா இருக்கிற குழந்தை நான் தருவேன், சாராளுக்கு மூலமா ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லியும் ஃபர்ஸ்ட் எலியேசர் என்ற, இப்ப ரெண்டாவது யாரும் சொல்ற? இஸ்மவேல் என்ற. உன்னை எத்தனை முறை தான் சொல்லி புரிய வைக்கிறது? கைது அழியை சொல்லி பார்க்கலாம். நிறைய நேரம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? எப்படியோ சொல்லி புரிய வைக்கிறார். எப்படியாவது நீ விளங்கிக்கணும்னு பாக்குற, நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவர் சொல்ற விதத்தையும் வார்த்தைகளும் நாம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கைதி ஒரு அழியை சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலியேசர் என்ன, ஆபிரகாம், இரண்டாவது இஸ்மவேல் என்றாரு. இப்ப ஆண்டவர் திட்டமா சொல்றாரு. 17ஆம் அதிகாரம் அவருடைய 19ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மனைவியாக சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்போ ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இஸ்மவேல் இல்ல உடன்படிக்கை குமாரன், ஈசாக்கு தான் உடன்படிக்கை குமாரன். கைதி ஒரு அழியை சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்மவேல் மூலமா அவன் சந்ததியை பெருக பண்ண போறதில்ல, ஈசாக்கு மூலமா தான் அவன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இரண்டாவது முறையா, ஒரு முறைக்கு கர்த்தர் 2 முறை ஆபிரகாம் கிட்ட பேச வேண்டியதாச்சு. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு முறை பேசுறாருன்னா அப்படி புரிஞ்சுக்கணும். 2வது முறை பேசுறாருன்னா அவர் வருத்தமா பேசுறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. போன வாரம் எலியா செய்தி கேட்டீங்களா? ஒரு முறை எழுப்பி சாப்பாடு கொடுத்து அவன் என்ன பண்றான்? மறுபடியும் சாப்பிட்டு படுத்துக்கிறாரு. 2வது முறை தேவதூதனை தட்டி எழுப்புனதுமே 40 நாள் நடக்க விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அது மாதிரி பண்ணிடுவார் ஆண்டவர். ஒரு முறை சொன்னா அவர் கேட்கணும். நம்ம அது மீறியும் இப்படி செஞ்சு பார்க்கட்டுமா ஆண்டவரே, அப்படி செஞ்சு பாரு, இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு நீ ஆண்டவருக்கு புத்தி பத்தி சொல்லாரு. லேட் பண்றாரு, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்துக்கிட்டேன், கால தாமதமாயிட்டு இருக்கு, நான் என்ன பண்றது, அதனால இந்த முயற்சி எடுத்தேன் அப்படின்னு உன் சுய புத்திக்கு இடம் கொடுக்காரு. கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணாருன்னா அது நிச்சயமா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா. இப்ப இந்த கர்ப்பத்தின் கனிய விஷயமா கர்த்தர் ஆபிரகாம் புரிய வச்சிட்டாரு. ஆபிரகாம் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டார். மறுபடியும் 18ஆம் அதிகாரம் அல்லேலூயா 10ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 18:10. அப்போது அவர் ஒரு காலத்திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்போது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆபிரகாம் சாராள் இருக்கிற கூடாரத்துல ஆண்டவரும் அவருடைய 2 தூதர்களும் என்ன பண்றாங்க? ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. ஆமென். ஆண்டவரும் 2 தூதர்கள் வரும்போது ஆபிரகாம் அவங்களுக்கு விருந்து பண்ணி வைக்கிறார். அப்படி விருந்து பண்ணி வைக்கும் போது சாராள் சமையல் வேலை முடிச்சுட்டு வீட்டு வாசலுக்கு பின்னாடி பின்புறமா போய் உட்கார்ந்துட்டாங்க. அங்க இருக்கிறாங்க. இப்ப ஆபிரகாம் தான் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கும் தூதர்களுக்கும் பணிவிடை செய்யறார். ஆகாரத்தை போடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாருன்னா, ஒரு உறுப்போ காலகட்டத்துல சாராள் ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பா அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு. இதுக்கு பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கிற சாராள் சிரிக்கிறாங்க. கைதிக்கிற அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாராள் சிரிக்கிறத ஆண்டவர் முன்னாடி இருக்கிற ஆண்டு கண்டுபிடிச்சு சொல்றாரு. மனைவி சாராள் அந்த சிரிக்கிறார். ஆமென். கவனிக்கணும். எதனால சிரிக்கிறாங்க தெரியுமா? ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்றுச்சே, பெண்களுக்கு உண்டான வழிபாடு நின்றுச்சே, இனிமே எப்படி பிள்ளை பாக்கியம் உண்டாகும், இனிமே குழந்தை பாக்கியம் எப்படி உண்டாகும்? 90 வயசு ஆக போதே, 90 வயசு கிழவிக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பாக்கியம் ஏற்படணும்? நம்ம சிரிக்குது.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அல்லேலூயா. இன்னைக்கு காலதாமதம் காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்க நீ இன்னும் விசுவாசிக்கல. நீயா ஒரு முடிவு பண்ணிட்ட. அதனாலதான் என்ன பண்ற? எலியேசர் இருக்கிறான், இஸ்மவேல் இருக்கிறான், நீ உன் சொந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற, சொந்த ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிற. இல்ல, எல்லாம் கவனிச்சுக்கோ. கர்த்தர் உன் மூலமா ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணாருன்னா நீ அந்த வார்த்தை தான் அறிக்கை செய்து ஜெபிக்கணும். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு என்ன பண்ணிட்ட? ஆகார சேர்ந்த ஆகார் மூலமா இஸ்மவேல் ஏற்பட்டுட்டான். ஒரு அழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தரால் செய்ய முடியாதா? ஒரு காரியத்தை செய்யறாருன்னா உன் நல்லதுதான் செய்யற. 25 ஆண்டு காலம் ஒண்ணு இருக்க வைக்கிற நினைக்கவே இல்லை ஆண்டவர். உன்னுடைய அவசரத்தினாலதான் 25 ஆண்டு காலம் ஆபிரகாமுக்கு ஏற்பட்டது. அப்படி பார்த்தா ஆபிரகாமை காட்டிலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? 30 வருஷம் காத்திருந்தார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்றவங்க கை தூக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? 75 வயசுல கர்த்தர் ஆபிரகாம் அழைத்தார். 100வது வயசுல ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்னு ஒரு பிள்ளை தந்தார். மொத்தம் 25 வருஷம் ஆகுதா? ஆனா இயேசு கிறிஸ்து 30 வயசு வரையிலும் பொறுமையா காத்திருந்தார். 30 வயசுக்கு மேற்பட்டுதான் ஒரு ஊழியத்தையே தொடங்கினார். சத்தமும் நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். 6 வயசுல இருக்கும் போதே ஆசாரியர்கள் போதகர் நடுவில் போதகம் பண்ண இயேசு கிறிஸ்து அப்போதே அவர் அற்புதங்களை வெளிப்படுத்த அவரால் முடியாதா? காத்திருக்கிறார். தேவனுடைய திட்டம் நிறைவேற வரையிலும், தேவனுடைய சித்தம் நிறைவேற வரலும், தேவனுடைய காலம் மரம் வரையிலும் என்ன பண்ணிருக்கிறாரு? 30 ஆண்டுகள் காத்திருந்தார். கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த அளவு லேட் செய்ய மாட்டார், லேட் பண்ண மாட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் தடையா இருக்க காரணம் தெரியுமா? நம்ம இன்னும் விசுவாசத்துல வல்லவர்களா நம்ம மாறல, விசுவாசத்துல நம்ம பலப்படவே இல்லை, விசுவாசத்துல நம்ம வளராதவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம கால தாமதங்கள் அற்புதம் நமக்கு தடைப்பட காரணம். நம்முடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு துரிதமாய் பதில் கிடைக்காம தாமதமான ஒரு காரியங்கள் நடைபெற காரணம். அருமையான தேவ ஜனமே, இங்க நான் அந்த 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல படிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்து வந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? அவிசுவாசித்தார். சாராள் என்ன நினைக்கிறாங்க? பெண்களுக்கு உண்டான வழிபாடுலாம் நின்று போயிடுச்சு, இனிமே எப்படி ஒரு பிள்ளை பாக்கு ஏற்படும்? முதலாவது என்ன? அவிசுவாசம். 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்தை நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். நாங்க சிரிக்கிறார். இனிமே எப்படி? அல்லேலூயா. அது ஒரு கேள்விக்குறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முதலாவது அவிசுவாசிக்கிறாங்க, இரண்டாவது நகைத்தாங்க. 13ஆம் வசனம். அப்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கேள்வியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வார். மெய்யோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேகம், அவிசுவாசம். இரண்டாவது நகைத்தாங்க, மூன்றாவது சந்தேகப்பட்டாங்க. 15ஆம் வசனம். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ஆமா, அப்ப கவனிக்கணும். இந்த 15ஆம் வசனத்துல பார்க்கணும். சாராள் அங்க மறுதளிக்கிறார், நான் சிரிக்கவே இல்லையா என்றார். என்ன பண்ணாலும் ஆண்டுக்கு நல்லாவே தெரியும். சத்தமாக கைதிகள் அழியை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு இல்லைன்னாலும் ஆண்டுக்கு தெரியும். ஆமென். நீ என்னதான் இல்லைன்னு சாதிச்சாலும் உண்மை தன்மை எது என்பது கர்த்தருக்கு மறைப்பொருளே கிடையாது. இங்க சாரா என்ன பண்றாங்க? சிரிச்சுட்டு நான் சிரிக்கவே இல்லையே அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? 2 விஷயம் நடக்குது பாருங்க. ஒன்று பொய் சொல்றேன், ரெண்டாவது மறுதளிக்கிறேன். நான் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி நான் செய்யவே இல்லை, அப்படி நான் பண்ணவே இல்லை, பண்ணிட்டு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நான் என்ன பண்றேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மறுதளிக்க ஏற்படுத்துறேன். கைதி குரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இங்க ஆபிரகாம் தான் சரியாயிட்டார். கர்த்தர் ஒரு முறைக்கு 2 முறை ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார்? முதல்ல புரிய வச்சார். லேட்டாவது காரணம் யாரு? ஆபிரகாமே நீ தான். சாராள் அடிமை பெண்ணாகி வேலைக்காரி கூட்டு வந்து மனைவியை விடும்போது நீ என்ன பண்ணிருக்கணும்? வேண்டாமே தடுத்து இருக்கணும். கர்த்தர் வாக்கு பண்ணாரு, நிறைவேற்றுவார் சொல்லியிருக்கணும். நீ அப்படி பண்ணதுனால தான் என்ன செய்ப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இஸ்மவேல் வந்துட்டான். இஸ்மவேல் வந்தது அப்புறமா உன் மனைவி என்ன பண்றா? சந்தேகப்படுறா, அவிசுவாசிக்கிறா. இனிமே எப்படி நடக்கும் நினைக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் விசுவாசிக்கிறதுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 99வது வயசுல தான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்.
கைதிகளே சொல்லுங்க. 75 வயசுல கூப்பிட்ட ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு அவர் வயசு எத்தனை வருது? 99 வயசு. இந்த காலை வேளையில் அருமையான விசுவாசியே, உன் வாழ்க்கையில இவ்வளவு காலமா நீ ஆலயத்துக்கு வரலாம் போகலாம், என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த பிரச்சனை எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி உனக்குள்ள அந்த யோசனை இருக்குமானால், உனக்குள்ள விசுவாச குறைபாடு இருக்குமானால், நீ விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்கள் மாறவில்லை என்றால் அற்புதம் நடைபெறுவது கடினம் தான். சத்தமாக கைதிகளே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த 2 முறை கர்த்தர் பேசி ஆபிரகாம் புரிய வச்சதுக்கு அப்புறமா ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்றது இல்லை, மறுபடியும் எதையாவது ஒண்ணு சமாளிக்கிறதே இல்லை. அதுல இருந்து கர்த்தர் அவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டார். 21ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது படிச்சு பாருங்க. 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். கவனிங்க, நான் நம்புதேவ சொன்னமே, தேவன் குறித்திருந்த காலத்திலே ஒரு குமாரனை பெற்றார். கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா கரங்களை தட்டி, சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி. தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் குறித்த காலம் வரையில நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாதிரி ஆண்டவர் ரொம்ப லேட் பண்ண வைக்க மாட்டார். எல்லாருக்கும் எல்லாம் அப்படி கிடையாது. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது எலியா என்ன பண்றாரு? சால்வை தூக்கி எலிசா மேல போத்துறாரு. போத்துறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, மாடு அடிச்சு வீட்டில் எல்லாருக்கும் விருந்து பண்ணிட்டு எலிசா எலியாவுக்கு பின்னாடி வந்துட்டார், ஊழியத்துக்கு வந்துட்டார். 8 ஆண்டுகளாக எலிசா எலியாவுக்கு என்ன பண்ணாருன்னா பணிவிடை செஞ்சார். என்ன பணிவிட? எலியா சாப்பிட்டு பிடிச்சாருன்னா எலியாவின் கைக்கு தண்ணி பார்த்தான். இதுதான் பணிவிட. 8 ஆண்டுகளாக பணிவிடை செஞ்சார். 8வது ஆண்டு நிறைவேறும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிற பிரசங்கத்தை 8வது ஆண்டு நிறைவேறும் போது என்ன நடக்குது தெரியுமா? எலியா எடுத்துக்கொள்ளப்படணும். எலியாவுடைய ஸ்தானத்துல எலிசா பயன்படணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் குறித்த காலம் அதுதான். அப்ப எலிசா கேட்கிறாரு, எலியா கேட்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு என்ன வேணும்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர 2 எனக்கு வேணும்னு சொல்லி எலிசா கேட்டாரு பாருங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. எலிசா கேட்ட மாதிரி ஆவியின் வரம் 2 எலிசாவின் மேல இறங்குறது. கண்களை தட்டி ஒரு அழிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா உயிரோடு இந்த காலத்தில் செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசாவுடைய ஊழியத்தின் அற்புதங்கள் எல்லாம் டபுள் மடங்கா இருந்துச்சு. எல்லாம் டபுள் மடங்காவே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா ஒருத்தர் உயிரோடு இருப்பனா, எலிசா 2 பேரும் உயிரோடு இருப்பனாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி எலியாவுடைய ஊழியத்தை காட்டிலும் எலிசாவுடைய ஊழியம் 2 இருந்தது. கட்ட 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 நடந்தது. கவனிக்கணும். ஒரு சில காலம் வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அந்த குறித்த காலம் வரும் பாருங்க. குறித்த காலம் வந்ததுன்னா எல்லாம் ஃபயரா நடக்கும். கட 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 நேரம் டக்குன்னு முடிச்சிடும். அந்த குறித்த காலம் இருக்குன்னா உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிற. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 99 வயசுல என்ன பண்ணாரு? குறித்த காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த குறித்த காலம் வந்த பின்பு அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். கைதிபர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகருக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்? 6 மாசம். எலிசபெத் வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது மரியாதை என்ன பண்றாங்க? எலிசபெத்தை பார்க்க வராங்க. எலிசபெத் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளி குதித்தது, ஆவிலே நிறைந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், அருமையான கர்த்தருடைய ஜனமே. அப்போ 6 மாசம் தான் யோவான் ஸ்நானகர் இயேசு கிறிஸ்துவ காட்டிலும் வயசுல பெரியவர். ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, யோவான் ஸ்நானகருடைய வாழ்க்கையில அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிற வரையிலும் அங்க அற்புதம் நடக்கல. வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்ட பின்புதான் ஏராளமான ஜனங்கள் யோவான் ஸ்நானகர் மூலமாக ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாங்க. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் யோவான் ஸ்நானகர் தான். அது வரையிலும் அவர் காத்திருக்க வேண்டியதாச்சு. இயேசு கிறிஸ்துவும்
30 ஆண்டுகள் அவர் காத்திருந்த பின்பு 30 ஆண்டு நிறைவுக்கு பின்னுதான் அவருடைய ஊழியத்துல கட அற்புதம். வியாதி நீங்கி, பிசாசு நீங்கி, செத்த உயிரோடு இருந்தான். அற்புத அடையாளம். குருடர் பார்த்தாங்க, செவிடர் கேட்டாங்க, ஊமையை பேசினாங்க, சப்பானி சொஸ்தமானாங்க. எல்லா அற்புதங்களும் அந்த குறித்த காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். கைதிகுறாரிலே சொல்லுங்க பார்க்கலாம். குறித்த காலம். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாரா. இப்ப ஆபிரகாம் முழுக்க கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த காலவெளி நன்றாக அறிந்து கொள்ளுங்க பிரதர் சிஸ்டர். நீ கர்த்தர் என்ன பண்ண விசுவாசித்து வல்லவனா மாறணும். விசுவாசத்துல நீங்கள நானும் வல்லவர்களா மாறும்போதுதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளை செல்வத்தை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ற, ஆண்டவரே உன் மகனை எனக்கு பலி செலுத்தியான்னு கேட்கும் போது ஆபிரகாம் மறுக்கல, முடியாதுன்னு சொல்லல. ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சித்தம் இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், 25 ஆண்டுகளை வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நைட்டு கர்த்தர் பேசினாரு. காலையில என்ன பண்ணிட்டாரு, கழுதுல சேனம் கட்டி வேலைக்காரர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஈசாக்க கூப்பிட்டுக்கிட்டு கட்டை விறகுலாம் ரெடி பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டாரு, புறப்படுங்கன்னு சொல்லி காலையில புறப்பட்டார். கவனிச்சிங்களா? ராத்திரியில பேசினாரு, விடிய காலையில. ஏன் 25 ஆண்டு காலம் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கர்த்தர் சொல்லி அவசரப்பட்டாரே தவிர காத்திருக்கல. இப்போ இங்க கர்த்தர் பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு, நைட்டு பேசுறாரு, காலையுமே எழுந்து புறப்பட்டு போயிட்டாரு. கைது அலையே சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்துல பலி செலுத்த வேண்டிய நேரம். ஆபிரகாம் வரப்போறான்னு கர்த்தர் தெரிந்து அந்த குறித்த மலைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆபிரகாமுக்கே தெரியாம என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அங்க ஒரு முட்பொதரில ஒரு ஆட்டுக்குட்டி மறைச்சு வச்சுக்கிறார். அது வரைக்கும் ஆட்டை வாயை போட்டு கட்டி வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நம்ம மக்கள் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் வாயில திரும்ப போட்டு வச்சிருப்பாங்களா? எப்படா கூட்ட முடியும், எப்படா பக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையாவது பேசலாமா? சிலருக்கு என்னதான் உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாயை தச்சு வச்சாலும் அது என்ன செய்யுமா, பிச்சுக்கிட்டு ஆடுன்னு சொல்லி உலகத்தார ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி சில பேருக்கு என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது, பேசாமல் இருக்கவே முடியாது. சொட தண்ணி கொதிக்கிற மாதிரி கட 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 கொடன்னு எதையாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. கைஜி ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த குறித்த மலைக்கு போகும்போது வசனம் சொல்லுகிறது, கத்தியை ஓங்குறார் ஆபிரகாம் தான் பிள்ளையை கட்டுவதற்காக. கர்த்தர் அதை பேசி தடுக்கிறார். ஆபிரகாமே உன் மகன் மேல கத்தியை போடாத, கையை போடாத, அவனுக்கு பதிலாக பலி செலுத்துறதுக்கு அங்க முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டி மறைச்சு வச்சிருக்கிறேன், அதை கொண்டு வந்து பலி செலுத்து. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கதான் ஆபிரகாம் விசுவாசத்துல பலப்பட்டு ஜெயம் எடுக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலவில் அன்பு சகோதரிய சகோதரியே, நீங்கள் நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்துல வல்லர்களாய் மாறும்போதுதான் நாம் ஜெயிக்க முடியும், அற்புதத்தை சுதந்திரிக்க முடியும். சீக்கிரமா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல நம்ம எப்படிப்பட்ட இருக்கிறோம், முழுமுறுக்கிறோம், ஆண்டவர்கிட்ட குறை சொல்றோம். இன்னும் எப்பதான் ஆண்டவர எவ்வளவு நாள் தான் காத்திருக்குது. உலகத்தார் என்னெல்லாம் பேச்சு பேசுறாங்க, என் குடும்பத்தார் என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா, இந்த வார்த்தையில நான் கேட்டுட்டு இருக்கிறோமா, எப்பதான் ஒரு வழி திறப்பீங்க. இன்னும் சில பேர் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது கேட்கலையா. அல்லேலூயா. இந்த வார்த்தையில வரத்துக்கு என்ன காரணம், நம்முடைய விசுவாச குறைவு தான். நம்மளால பொறுமை என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. உனக்கு ஆண்டவர் தாமதமா செஞ்சாலும் அதுல மகிமையா கர்த்தர் செய்ய கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆமென். அப்ப அவனுக்கு குறித்த காலம் வரையில நீ என்ன பண்ணணும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அறிக்கை செய்து ஜெபிச்சு காத்திருக்கணும். அப்ப அந்த குறித்த காலம் ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் நீடித்தது போல உனக்கு அப்படி நீடிக்கவே நிற்காது. சீக்கிரமா கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆபிரகாம் காலதாமதமாய் கர்த்தரை விசுவாசித்ததுனால அற்புதமும் காலதாமதமாக நடந்தது. அது மாதிரி உன் வாழ்க்கையில விசுவாச குறைபாடுகள் இருக்குமானால், முறுமுறுப்பு இருக்குமானால், குறை சொல்லுகிற அனுபவம் இருக்குமானால், சந்தேகப்படுகிற அனுபவம் இருக்குமானால், அவிசுவாசம் நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா என்கிற யோசனை உனக்கு இருக்குமானால், தேவையில்லாத பயம் இருக்குமானால், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து போட போறோம். விசுவாசத்துல வல்லவர்களா மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்மை கர்த்தருடைய கருத்துணர்வு கொடுத்து ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான்.
இந்த காலவேளை நம்பி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நானும் விசுவாசத்தில் பலப்படணும். என்னை விசுவாசத்தில் பலப்படுத்துங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus name. Thank you Master Lord. Thank you Holy Spirit. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, சொல்வானே நாயகனை விடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, சொல்வானே நாயகனை விடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசியே பதறாதே. கொடு வலிமையில் முழங்காலோ, கடும் பசிதனில் வாடினாலோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. கொடு வலிமையில் முழங்காலோ, கடும் பசிதனில் வாடினாலோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசியே, விசுவாசத்தினால் பிழைப்பான், விசுவாசியே. தேவன் கைகள் முருகினாரே, தேவன் காதுகள் மாறினாரே. மக்கள் தூங்காது தினம் காத்திடோ, மக்கள் ஒருபோதும் கைவினாரே. தேவன் கைகள் முருகினாரே, தேவன் காதுகள் மாறினாரே. மக்கள் காமல் வீரர் காத்திடோ, ஒருபோது கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, சொல்வானே நாயகன். கலங்காதே திகையாதே விசுவாசியே, சொல்வானே நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, சொல்வானே நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி 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 நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே. glory glory glory. ஓ விசுவாசத்தில் வல்லவனானா, விசுவாசத்தில் வல்லவனானா. வல்லமாய் வல்லமாய் இந்த பாருங்கள், விசுவாசத்தில் வல்லவர்களை மாற்றோம். விசுவாசத்தில் வல்லவர்கள் அல்ல, விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் நிச்சயிக்கப்பட்டவர்களாய் நிலைத்து நிற்கப்பட்டு ஆண்டவர் ஒவ்வொரு பலப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. தேவன் குறித்த காலத்திலே நிச்சயமாகவே உனக்கென்று ஆயத்தப்படுத்தினதை, உனக்கென்று நிர்ணயம் பண்ணதை, உனக்கென்று நிச்சயப்படுத்தினதை எவரால் தடை செய்ய முடியாது, எவரால் தடை பண்ண முடியாது, எவரால் பிடிக்க முடியாது, எவரால் எடுக்க முடியாது.
நாள் உனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உனக்கு குறித்த கர்த்தர் நிச்சயமாக உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அது எந்த மந்திர வல்லமையினாலும் எல்லா பிசாசின் கிரியைகளினாலும் தடை செய்ய முடியாது. அது கர்த்தருடைய சித்தம், அது கர்த்தருடைய திட்டம், அது கர்த்தருடைய நோக்கம். ஆவியானவரே உம்முடைய வல்லமை வல்லமை வல்லமை. Glory 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 glory. Praise the Lord. நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் கூட ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனான என்ற வார்த்தைப்படியாக கர்த்தாவே எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் வல்லவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்வதாக. என்னுடைய கர்த்தாவே விசுவாச குறைகளை எடுத்து போடும், அவிசுவாச தன்மைகளை எடுத்து போடும், சந்தேகப்படுகிற குணங்களை எடுத்து போடும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அபியாசித்து அறிக்கை செய்து ஜெயிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் கடந்து வர கர்த்தர்கள் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த காலையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தும், பிரயோஜனப்படுத்தும், உபயோகப்படுத்தும். உம்முடைய பிரசனத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மூடி நிறைவும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துவதாக காத்துக்கொள்ளவர் கர்த்தருடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும் தாழ்த்து வேதனையாக பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். கருத்துரை மகிமையெல்லாம் நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முண்டலையிலே சொல்லும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வார்த்தை தெரிவிக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.